ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இட்லி மீதியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சுவையான அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எந்த வித சாஸுமே பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே ரொம்ப சுவையான சில்லி இட்லி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்குங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற சில்லி பரோட்டாவை விடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களே அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த சில்லி இட்லி செய்கிறதுக்கு நான் 4 இட்லி தாங்க எடுத்திருக்கேன். இதுலேயே 2 பேருக்கு தாராளமாக போதுமான அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லியை வந்துட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்லேயே நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சட்டுன்னு ஃப்ரை ஆகும். அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இட்லி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸில் இருந்துட்டு ஒரு 7-8 பீஸ் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து நல்லா பொரிச்சுக்கோங்க. எப்படியுமே நம்ம காலையில் இட்லி வைக்கும்போது ஒரு 7-8 இட்லி மீதமாகும், அல்லது ஒரு 4 இட்லியாவது கண்டிப்பாக மீதமாகும். அதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு மசாலா எல்லாம் சேர்க்கும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து பொரிஞ்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி எல்லா இட்லி பீசஸுமே நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து போட்டாச்சு. நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் அதே வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது வதங்கும் போதே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டுங்க. ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதும் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கூடவே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவும் நல்லா வந்து வதங்கட்டும். இந்த தக்காளி, வெங்காயம் கூடவே நம்ம போட்டிருக்க இந்த மசாலா பொடியும் நல்லா வந்து வதங்கட்டுங்க. நம்ம சாஸ் எதுவும் சேர்க்கலன்றனால ஒரு இனிப்பு சுவைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட பயன்படுத்தலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம சாஸ் சேர்க்குறனால வர அந்த இனிப்பு சுவை வந்துட்டு இந்த சர்க்கரை சேர்த்தாலே போதுங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அது வந்து லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரைட் இட்லி எல்லாமே வந்துட்டு இந்த தண்ணியை நல்லா இழுத்துக்கணும். மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஃபுல்லாகவே நல்லா இழுத்து எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டால் போதுங்க. ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியான சில்லி இட்லி ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா இழுத்துருச்சு. சுத்தமாக வந்துட்டு கிரேவி மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக நல்லா இழுத்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். இது லைட்டான ஒரு புளிப்பு சுவை கொடுக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள். வச்ச உடனே காலியாயிரும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
மீதமான இட்லியில் நல்லா டேஸ்டியான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.